கேஸை பற்ற வைத்து தண்ணீர் அடுப்பில் வைக்கவும். மூடி வைக்கவும். என்ன பண்ணுறீங்க இப்போ? தண்ணி கொதி வர ஆரம்பிச்செடுத்து நெல்லிக்காயை அதில் போடவும். போட்டுட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போடணும். மஞ்சத்தூள் எவ்வளோ போடுறீங்க? ஒரு 6 ஸ்பூனுக்கு போடணும். இப்பொழுது கொஞ்சமாக ஒரு பொடி உப்பு ஒரு ஸ்பூனுக்கு அளவு போடணும். இதை நல்லா கிளறி விடவும். உப்பும் 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடவும். மூடியை திறந்து வைக்கவும். அதில் நெல்லிக்காய் இப்படி ஆயிருக்கும். ஆனவுடன் ஸ்டவ்வை ஆஃப் செய்யவும். ஆஃப் செய்துவிட்டு அந்த நெல்லிக்காயெல்லாம் ஒரு தட்டில் எடுப்போம். நெல்லிக்காய் இப்பொழுது இப்படி இருக்கும். அதில் இந்த நெல்லிக்காயை நீங்கள் இப்படி எடுத்தால் இந்த கொட்டை தனியாக வந்துடும். இந்த கொட்டையை நீக்கிட்டு கடாயில் ஒரு 2.5 கரண்டிக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கொள்ளவும். எண்ணெய் காய்ந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடவும். சிம்மில் வைத்து கொள்ளவும். வைத்துவிட்டு பெருங்காயத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் போடவும். இதில் மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடவும். காரம் தேவைப்படுவங்க நிறைய போட்டுக்கலாம். இப்பொழுது இந்த நெல்லிக்காயை இதில் நன்றாக கிளறி கூட மிளகாய்த்தூள் போடவும். 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடவும். அடுப்பை மீடியம் சைஸில் வைத்து கொள்ளவும். உப்பு ஏற்கனவே 1 ஸ்பூன் தண்ணி போட்டிருக்கோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். உப்பு போட்டவுடன் நல்லா கிளறி தீந்து போயிடும். கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் மூடி போட்டு நன்றாக வேக விடவும். அடுப்பை கொஞ்சம் பெரிதாக வைத்து கொள்ளலாம். மூடி 2-3 நிமிடம் மூடி போட்டு அந்த எண்ணெயில் நன்றாக வெந்தவுடன் மூடியை எடுத்துவிட்டு கிளறி விடவும். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தய பொடி போடவும். வெந்தய பொடி நன்றாக கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணவும். கேஸை ஆஃப் செய்து நன்றாக
இதில் கொஞ்சம் சற்று நேரம் இருந்துவிட்டு நன்றாக ஆறியவுடன் ஒரு ஜாடியில் போட்டுக்கொள்ளலாம். கண்ணாடி பாத்திரத்தில் போட்டால் எடுக்கும் பொழுது கை தவறி விழுந்தால் உடைந்து விடும். அதனால் ஜாடியில் நிதானமாக போட்டு நிதானமாக எடுத்து தயிர் சாதத்திற்கு இதை சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு நான் செஞ்ச ஊறுகாய் நன்றாக இருக்கிறதா என்று நீங்கள் எனக்கு லைக் போடுங்கள்.